தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பக்கெட் பிரியாணி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள கட்டளையூர் பகுதியைச் சேர்ந்தவர் மாடசாமி. இவரது மகன்கள் அழகுராஜன், கண்ணன். இவர்கள் நேற்று பாவூர் சத்திரம் பகுதியில் உள்ள பிரபல தனியார் பிரியாணி கடையிலிருந்து அசைவ பிரியாணி ஆர்டர் செய்து வீட்டிற்கு கொண்டு வந்து குடும்பத்துடன் சாப்பிட்டுள்ளனர். சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே அவர்களுக்கு கடுமையான வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக கடையத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மாடசாமி, அழகுராஜன், கண்ணன் மற்றும் கண்ணனின் மனைவி அன்னலட்சுமி, அவரது குழந்தைகள் ஹரிஸ்தா, ஹரிணி, ஹரிகரசுதன் மற்றும் அழகுராஜன் குழந்தைகள் என சுமார் 9 பேர் கடையத்தில் உள்ள அந்த தனியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக கடையம் போலீசார் கெட்டுப்போன உணவு சாப்பிட்டதால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளதா அல்லது வேறு ஏதும் காரணமாக இருக்கிறதா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு தென்காசி மாவட்டத்தில் முதியோர் இல்லத்தில் இறைச்சி உணவு சாப்பிட்ட 5 பேர் பலியான சம்பவம் அரங்கேறிய நிலையில் தற்போது குழந்தைகள் உட்பட 9 பேர் உணவு உட்கொண்டு காரணமாக வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.